ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாம்பார் தான் பண்ண போகிறோம். இந்த சின்ன கப்பில் 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பு வேக வைக்கும் போதே இந்த மஞ்சள் பூசணிக்காவை பருப்போடவே சேர்த்து ஒன்றா வேக வச்சிட்டிங்கன்னா இது நல்லா வெந்து கரைஞ்சி சாம்பார் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காய் கூட போட வேணாம், பருப்பு கூடவே போட்டு விசில் வச்சோம்னா சூப்பராக இருக்கும் சாம்பார். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே போட்டு விசில் வச்சோம்னா சூப்பராக இருக்கும் சாம்பார். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் போட்டுக்கலாம். ஆனியன், ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், தக்காளி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அது கூட தேவையான மஞ்சள் பொடி, வதக்கி வச்சுருக்க முள்ளங்கி, தேவையான உப்பு, மல்லிப்பொடி, மிளகாய்த்தூள். காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பருப்பு, மஞ்சள் பூசணிக்காயை சேர்த்துக்கலாம். கூட புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வெந்து வரணும். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பு, பூசணிக்காய் எடுத்துக்கலாம். இது பாருங்கள், பூசணிக்காய் நல்லாவே கரைஞ்சி போயிடுச்சு. இந்த மாதிரி தான் வேக வைக்கணும், அப்போ தான் டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து சாம்பார் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். ஆயில் போட்டுக்கலாம். கடுகு, ஜீரகம் நல்லா நிறைய போடுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம், அவ்வளோதான் போட்டு அப்படியே இதை எடுத்து சாம்பாரில் போட்டுக்கலாம். சாம்பார் நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி,